வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட கழக பேச்சாளர் நர்மதா அவர்கள். வணக்கம். வணக்கம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த கடிதம் அனுப்பி ஒன்றிய அரசு கிட்ட எங்களுடைய மாநிலம் இந்த அளவுக்கு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு இது சரியாக இருக்காது அப்படின்னு முதல்வர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக செயல்படக்கூடியவங்க எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சான்றா முதல்வரையும் பிரதமரையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனா மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு தான் ஒன்றிய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை அப்படியே எங்களால ஏத்துக்க முடியாது. எங்க மக்களுக்கு அது சரியாக இருக்கிறதா, எங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, பொருளாதாரத்தை பொறுத்து, எங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து இது முறையாக இருந்தா நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கே முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். இதை எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. முதுகெலும்புடையவர்களால் மட்டும்தான், முழுமையாக மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த வகையில நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறவரு ஒரு முதல்வராக மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை பத்தி எப்படி யோசிப்பாங்க, ஒரு அண்ணன் எப்படி யோசிப்பாங்கன்னா அந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதி, அந்த கடிதத்துல நம்முடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது ஜாதி ரீதியாக மறுபடியும் நம்மள ஒரு பின்னோக்கி ஒரு காலகட்டத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வகர்மா யோஜனாவை நாங்க செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நாங்க இதுல சில மாற்றங்களை சொல்றோம், இதெல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை நாங்க செயல்படுத்துறோம். ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை எங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்குரிய காரணமா நான் ரொம்ப உள்நோக்கி பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அப்படிங்கறதை ரொம்ப காலம் அடிமைப்பட்டு கிடந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரியை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்குதான் எங்க அப்பா தூய்மை பணியாளர், என் தாத்தா தூய்மை பணியாளர், முதல் தலைமுறை பட்டதாரியா நான் நகராட்சி ஆணையரா பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு மன்னார்குடியில இருந்து துர்கா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா மழைக்குழியில இறங்கி வேலை பார்த்தவரு, இன்னைக்கு நான் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஏஐனோட சிஓவா இருக்கேன் அப்படின்னு அண்ணன் கெனித்ராஜ் அன்பவர்கள் சொல்லுகிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தை கடந்து, பல இன்னல்களை கடந்து, அடிமைத்தனத்தை கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வெற்றி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப இந்த பிரதமரனுடைய இந்த ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படிங்கிறதே மீண்டும் எல்லாரையும் பின்னோக்கி இழுத்துட்டு போய் நீ எல்லாம் போய் படிக்கலாமா, பட்டம் படிக்கலாமா, நீ எல்லாம் அரசு வேலைக்கு போகலாமா, உன்னோட பாரம்பரிய தொழில் எது அப்படின்னு மறைமுகமாக கேட்டவங்க இழுக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் இதை நீங்களும் நானும் பேசலாம், ஒரு அரங்கத்துக்குள்ள பேசலாம், இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள பேசலாம். ஒரு முதல்வர் பேசுறது அப்படிங்கிறது உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு முதல்வர் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தோணுது. கண்டிப்பா நீங்க இந்த கூற்றம் முன்வைக்கீங்க. ஆனா பாஜக பிஜேபியோட அரசியல் விமர்சகர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா, இத அரசியலா பாக்குறாங்களா இல்ல அப்படின்னா மக்களுடைய நலனுக்காக பாக்குறாங்களான்றது எங்களுக்கு தெரியல. இது மக்களுக்கு நலனா தானே இருக்கும். கண்டிப்பா இப்போ பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா அது மக்கள் நலனுக்கு பயனுள்ள திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு விமர்சகர் எல்லாம் சொல்றாங்களே, அதாவது பிஜேபியோட விமர்சகர் எல்லாம் சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? பிரதமர் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே சரியா இருக்குமான்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த மாதிரி இதுவரைக்கும் பிரதமர் கொண்டு வந்துட்டு ஆமா இந்த திட்டத்தை நான் சொல்லிட்டேன் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் ஆய்வு செஞ்சு கொடுத்திருக்காரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். முதல்ல வந்த உடனே சொன்னாங்க இந்த குழந்தை தொழிலாளர்கள் திட்டம் அப்படிங்கிறதுல பாரம்பரிய தொழிலுக்கு விலக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதை அவங்க கரெக்ட்னு சொல்றாங்களா? ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அத சொல்லிட்டு அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க இல்ல அதெல்லாம் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் ஜும்லான்னு சொன்னாங்க. இது அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்களா? இதெல்லாம் கரெக்டா தான் யோசிச்சுதான் வாக்குறுதி கொடுத்தாரு, கரெக்டா யோசிச்சுதான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாரு அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியுமா? இது அப்புறம் இது மக்களை நோக்கி தானே அவர் சிந்திக்கிறாரு. எது மக்களை நோக்கி சிந்திப்பது? இன்னைக்கு எங்களுடைய முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு இல்லையா, இதுதான் மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியது. சரி, அப்படியே பிரதமர் மக்களை நோக்கி சிந்திச்சுதான் இதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா முதல்வர் சொல்றது பெருசா ஒண்ணும் பெரிய மாற்றங்கள்லாம் செய்ய சொல்லலையே. என்ன சொல்றாரு, 18 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க. 18 வயசு அப்படிங்கிறது ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு வயசு. அந்த பிள்ளை பட்டம் அடுத்து அந்த வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு குழந்தைகள் அவங்க சரியா அவங்களால நான் அடுத்து என்ன படிக்கணுங்கிறதே அவங்களால யோசிக்க முடியாது, அவங்களால முடிவெடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் நீங்க தூண்டில் போடுறீங்க? 18 வயசு அதான் 35 மாத்துங்கன்னு சொல்றாங்க. இதுல அவங்களுக்கு என்ன தடை ஏற்பட்ட போது மாத்த வேண்டியதானே? இதையே அவங்க மாத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 அவங்க சொல்லக்கூடிய மாற்றத்தையும் ஏன் ஒன்றிய அரசால ஏத்துக்க முடியல? ஏன் அப்படின்னா இந்த 3ஐயும் மையப்படுத்திதான் அவங்க அந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க.
இந்த திட்டம் அப்படிங்கறத வந்து அவங்களோட அந்த முகப்பிலே நாங்க சொல்லல, முகப்பிலே அவங்க சொல்லி இருக்கிறது பரம்பரை தொழிலை, கைவினை தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஆமா ஆமா நாங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா, நீங்க திராவிடத்தெல்லாம் நாங்க நாசமா போயிட்டோங்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுல அவங்க அவங்க சொல்றாங்க, நாங்க கைவினை பொருட்கள் செய்யறவங்களையும் பாரம்பரிய தொழில் சொல்றவங்களையும் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லது, செய்யுங்க. அதைதான் தமிழ்நாடு அரசும் சொல்லியிருக்காங்க. அது நாங்க வேற வழியில நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லது. ஆனால் ஏன் நீங்க வந்து இத 18 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? இது யாருக்கு கொடுக்கணும்? இல்ல நான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தொழில் எங்களோட பாரம்பரிய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நஷ்டமா இருக்கு, நட்டம் ஏற்பட்டுட்டு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கணும். இல்ல ஒரு 35 வயசு, 40 வயசு, 50 வயதை கடந்திருப்பவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கணும். ஏன் இந்த 18 வயசு அப்படிங்கறத நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இந்த கேள்வி வச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் 18 வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுட்டாங்களா? சில பேர் என்னால படிக்க முடியல, எங்க வீட்டு தொழில பண்றேன்னு சொல்றவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவ்வளோ நல்ல எண்ணத்துல கொண்டு வர நீங்க ஏன் இத வந்து பரம்பரையாக மரபணு தொழில் செஞ்சவங்க, அவங்க தாத்தா என்ன பார்த்தாங்களோ, அவங்க அப்பா என்ன செஞ்சாங்களோ, அததான் இந்த மகன் செய்யணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வராங்க? எல்லாரும் எந்த தொழில வேணா செய்யலாம்ல. இப்ப எனக்கு வந்து ஏதோ ஒரு டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் போறேன், தச்சரா போறேன், இல்ல எனக்கு வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, என்னோட குலத்தொழில் அது கிடையாது. ஆனா நான் அதை கத்துக்கிட்டு பண்றேன்னா அதுக்கான வாய்ப்பை ஒரு அரசு கொடுக்கணும்ல. அதெல்லாம் கிடையாது. மரபணு ரீதியா உங்க தாத்தா செஞ்சதான் செய்யணும்னு சொல்றது எந்த வகையில நல்ல திட்டமாக இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி காரங்க பாக்குறாங்கன்றத முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும். இப்ப அடுத்தது நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, இந்த பரம்பரை தொழில் அப்படின்னு வரும்பொழுது பிரதமர் வந்து அந்த போர்ட்டல்ல போட்டு ஒரு பட்டியலிட்டு சொன்னார். பட்டியலிட்டு சொல்லிட்டு அந்த பட்டியல்கள் அந்த வேலைக்கு பக்கத்துல அந்த சாதியை குறிப்பிட்டிருந்தார். இத நாங்க சொல்லல, அவருடைய போர்ட்டல்ல அவரே குறிப்பிட்டிருந்தாரு. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து நான் வந்து இப்ப என் பிஜேபியில இருக்கக்கூடியவங்களும் அதுக்கு எனக்கு பதில் சொல்லட்டும். ஏன்னா அவங்க ரொம்ப அரசியல் தெரிஞ்சவங்க. அவங்க சொல்லட்டும். என்னன்னா, இதுவரைக்கும் இருந்த பிரதமரோ இல்ல முதலமைச்சரோ மக்களின் பிரதிநிதியா இருந்தவங்களோ எந்த அரசின் திட்டமாக கொண்டு வந்த திட்டத்துல ஜாதியை குறிப்பிட்டு கொண்டு வந்திருக்காங்களா? இதுவரைக்கும் இருந்த பிரதமர்ல யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி கொண்டு வராரு, சொல்றாரு, வெளிப்படையாக இந்த ஜாதியை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இது எந்த வகையில மக்களுக்கு நன்மை பயக்குது? இந்த திட்டம் நல்லதுதானே அவங்க சொல்றாங்கங்கிறது நமக்கு புரியல. இதைத்தான் நாங்க கேள்வியா வைக்கிறோம். ஆனா இந்த கேள்விக்கு பதில் அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த விவாதத்தை எடுத்து பார்த்தாலும், ஏன் அவர் ஜாதியை குறிப்பிட்டாரு? ஏன் 18 வயசு உள்ளவங்களை வந்து அவர் குறிப்பிட்டு தூண்டில் போடுறாரு? ஏன் நஞ்சுல ஜீனியை தெளிச்சு குடுக்குற மாதிரி இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கொண்டு வரனா அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருக்கிறது 2 தான். ஒண்ணு இதை சொல்லுங்க, பாரம்பரிய தொழில் கைவினை தொழில தானே நாங்க ஊக்குவிக்கிறோம், இதுக்கு ஏன் நீங்க முட்டுக்கட்டையா இருக்கீங்க, இதை கேளுங்க. அப்புறம் வந்து முன்னேற்றத்துக்கு ஏன் நீங்க தடையா இருக்கீங்க, திராவிடம் தான் தடையா இருக்கு அப்படின்னு இதை கேளுங்க. இது 2 அவங்க மாத்தி மாத்தி கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது அந்த இதுல வந்து ஜாதி பெயரையே குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்கீங்க? எந்த இடத்துல ஜாதி பெயர் இருக்கு, எந்த ஜாதியா அவங்க குறிப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்களே, இது எப்படி பாக்கீங்க? ஆமா, கண்டிப்பா அது அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பல பேர் விவாதத்திலே பதிலும் சொல்லியிருக்காங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு 21, 22 வயசு நானே போய் ஒரு போர்ட்டல்ல பிரதமர் வெளியிட்ட போர்ட்டல்ல அபிஷியலா நான் போய் பார்த்திருக்கேன் அப்படின்னா, அது வந்து அவங்களோட அறியாமைன்னு சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல. இத வந்து ஏதோ திராவிடர் கழகத்துக்காரங்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களோ, இல்ல டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து இத வந்து வேணும்னே சொல்லல. இது வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் அபிஷியலா வெளியிட்ட ஒண்ணு. இதைத்தானே நாங்க சொல்றோம். வேணும்னா அவங்க கூகுள் போர்ட்டல்ல போய் பாக்குறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் பிரதமர் சொல்லியிருக்காரு, இந்த ஜாதி எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது அவ்வளவு சரியா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. வேணும்னா அவங்க அந்த போர்ட்டல் வேணும்னா அவங்க பிரதமர்கிட்டே கேட்டு அவங்க அந்த லிஸ்ட வாங்கி பாத்துக்கலாங்கிறது தான் என்னோட பதில். கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து குலக்கல்வி திட்டத்தை மறுவடிவமாக விஸ்வகர்மா திட்டம் இருக்கு. அதாவது குலக்கல்வி திட்டத்தை மறுவடிவமா ஆக்குறதுக்கு மட்டும்தான் இது எங்களுடைய நோக்கம். அப்புறம் வந்து கைவினை தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்றாங்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்னவா? அதுதான் அவங்க தொடர்ச்சியா வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. இதை ஏன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகத்துக்காரர்கள் இதை ஏன் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா,
1952 இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திதான். 1952 ராஜாஜி அவர்கள் தொழிற்கல்வி அப்படிங்கிற பேர்ல விஷ உருண்டையில அந்த ஜீனி தடவி கொண்டு வர மாதிரி இதே மாதிரி அன்னைக்கு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த பொழுது அன்னைக்கு திராவிட இயக்கங்கள் அதை அப்படியே விட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்ம பார்த்திருக்க முடியாது. அப்ப அன்னைக்கு ராஜாஜி வந்து இந்த 7 முதல் 11 வயது உடையவர்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி 18 வயசுல இருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து பட்டியல் போட்டு இந்த சாதியினர்கள்லாம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பிரதமர் பட்டியல் போட்ட மாதிரி அன்னைக்கு ராஜாஜி அவர்களும் களை எடுப்பவர்கள், நாத்து நடுப்பவர்கள், ஏர் உழுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஜாதி ரீதியாக பட்டியல் போட்டு சொன்னாரு. இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பாக. இது ஆனா இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, ராஜாஜி கூட இந்த குலக்கல்வி திட்டம், இந்த தொழிற்கல்வி அப்படின்னு கொண்டு வரும்போது அதை சலவை தொழிலாளர் மாநாட்டுலதான் கொண்டு வந்தாரு. ஹிந்தி திணிப்ப கூட ஹிந்தி பிரச்சார சபையில தான் கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம 56 இன்ச் மோடி அப்படிங்கிறவரு எவ்வளவு கட்ஸ் உள்ளவர் அப்படின்னா இத வந்து நாடாளுமன்றத்திலே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்ஸ் உள்ளவர். யார் என்ன பண்ணிட போறாங்க, யாரு என்ன சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர அளவுக்கு அவர் கட்ஸ் உடையவர். இன்னைக்கு அவர் எப்படி எதிர்கட்சி தலைவர்கிட்ட கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம அந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளாம தான் தோன்றித்தனமாக கொண்டு வர்றாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ராஜாஜியும் கொண்டு வந்தார். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போதுதான் குலக்கல்வி திட்டத்துக்கும் விஸ்வகர்மா யோஜனா அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்கல்விக்கு இன்னைக்கு அவங்க விஸ்வகர்மா யோஜனாங்கிற பேர்ல கொண்டு வரதுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். அதுவும் பாரம்பரிய தொழில பார்க்கணும். இந்த 4 வர்ண முறையில வர்ணாசிரம முறைப்படி இதுதான் இந்து தர்மம், இந்தந்த இந்தந்த வர்ணத்துக்காரங்க இந்தந்த தொழில தான் பார்க்கணும் அப்படிங்கிற வர்ணாசிரம தர்மப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாஜி ரொம்ப வெளிப்படையா சொன்னாரு. இன்னைக்கு மோடியால அவ்வளவு வெளிப்படையா சொல்ல முடியல. அதனால ஒரு முகமூடி போட்டு இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத நம்முடைய பார்வை. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அளவு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இந்த 18 வயதினருக்கு தூண்டில் போடுவதாக இருக்கட்டும். இது எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்திய அளவுல தான் ஒரு போட்டியா இருக்கு. ஏன்னா இந்த GR ரேஷியோல இருந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வரைக்கும் ரொம்ப கான்ட்ரோவர்சியா தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, நீ உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ நீ பள்ளிக்கூடத்துல வந்து உட்காரு, உனக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பஸ் பாஸ் வேணுமா, நீ வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, உனக்கு புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன், தமிழ் புதன் திட்டத்துக்கு கீழே ஆண்களுக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீ வந்து படிச்சா மட்டும் போதும், உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ குறைந்தபட்ச கல்வி படிப்பை நீ முடிக்கணும், பட்டதாரியா நீ மாறணும் அப்படிங்கறதா எனக்கு ஆசை அப்படின்னு முதல்வர் ஒரு மேடையில சொல்றாரு. நிதி நெருக்கடி இருக்கு, கஜானா காலியா தான் இருக்கு, ஆனா இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலையும் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த, தமிழ் புதுவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், மகளிருக்கு 1000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறேன், ஆனா இது எல்லாம் நிதி நெருக்கடிக்கு இடையில தான் நான் பண்றேன், ஆனா இத பத்தி எல்லாம் மாணவர்களாகிய நீங்க யோசிக்க வேணாம், தடை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பதிலுக்கு நீங்க படித்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற முதல்வர் எங்க இருக்காரு? ஒரு குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமா வச்சுக்கிட்டு 18 வயசுக்கு மேல நீ போறியா, நீ பட்டம் படிக்க போறியா, நீ என்ன ஜாதிக்காரன், நீ இந்த ஜாதியா, அப்ப நீ படிக்க கூடாது, உன் ஜாதி தொழில் என்ன, உன் இதுதான் பரம்பரை தொழிலா, நீ அதை பார்க்க போ அப்படின்னு ஒரு 18 வயது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆசை தூண்டில் போடக்கூடிய பிரதமர். இதுதான் அந்த பிரதமருக்கும் நம்ம முதல்வருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதுல என்ன அப்படின்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து நம்ம கல்வி மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு யுக்தியை தான் பாஜக கையாண்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து பாஜக அப்படிங்கிறத விட RSS ஒரு கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, முதல்ல வந்து நீ வந்து தொடக்க கல்வி விட்டு நீ வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கை, அடுத்தது நீ மருத்துவர் ஆகுறியா அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்காக நீட் நுழைவுத் தேர்வு, பல்கலைக்கழகத்துக்குள்ள போறியா நீ போக கூடாது அப்படிங்கிறது கியூட் நுழைவுத் தேர்வு. இப்ப நீ இதெல்லாம் தாண்டி 18 வயசுக்கு மேல உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல உனக்கு நான் காசு கொடுக்குறேன், 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், 2 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு ஆசை தூண்டில் போடக்கூடிய விஸ்வகர்மா யோஜனா. அப்ப தொடர்ச்சியா நீங்க இத வந்து தேசிய கல்விக் கொள்கை வேற, நீட் வேற, கியூட் வேற, விஸ்வகர்மா யோஜனா வேற அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அறியாமை. எல்லாமே ஒண்ணு. எதை வச்சு ஒண்ணுன்னு சொல்றேன்னா, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் கையில கல்வி கிடைக்க கூடாது,
இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்திலையும் சரி, விண்வெளி துறையிலும் சரி சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரமுத்துவேல் ஐயாவாக இருக்கட்டும், மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவாக இருக்கட்டும், இல்ல தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள், முத்திரை பதித்திருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இனிமே இவங்களை போல இன்னொரு வீரமுத்துவேல் வந்துடக்கூடாது, இன்னொரு மயில்சாமி அண்ணாதுரை வந்துடக்கூடாது. தமிழகத்தில இருந்தோ இல்ல இந்திய ரீதியாகவோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து படித்து வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கிறதுதான் பிஜேபியினுடைய RSS சித்தாந்தமாகவே இருக்குது. நான் என்ன இன்னொரு விஷயம் நீங்க சொல்றதா சொன்னீங்க, அந்த கேள்வியில கேட்டீங்க, இது வந்து கைவினை தொழிலாளர்கள் ஊக்குவிக்கிறது தானே, எல்லாரையும் நாங்க வந்து பாதுகாக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லா திட்டத்துக்கும் அவங்க இதைதான் சொல்றாங்க. இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2023 இது கொண்டு வந்த பொழுது இந்திய பொருளாதார வல்லுநர்கள் ஒரு ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வின்படி பார்த்தா 3.5% கைவினை தொழிலாளர்களை மட்டுமே சேரக்கூடிய திட்டமாகத்தான் விஸ்வகர்மா யோஜனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 96.5% கைவினை தொழிலாளர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? பொலிட்டிக்கல் ஜும்லா அப்படின்னு 15 லட்சத்துக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் வந்து இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஜும்லான்னு சொல்லுவாங்களா? இப்ப இவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து விஸ்வகர்மா யோஜனாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு ஒரு பேனர் கட்டி ஒரு பேரை வச்சு அவங்களுடைய ஓட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா சாமானிய மக்களுக்கு இது தெரிய போறது இல்லல்ல. ஐயோ பிரதமர் நல்லா பண்ணிட்டாருங்க, நாங்கெல்லாம் கைவினை தொழில் எங்களெல்லாம் ஊக்குவிச்சிட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு. வெறும் 3.5% மக்களை மட்டும்தான் கொண்டு போய் சேருது அந்த இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது. 3.5% மக்களை மட்டும்தான் போய் சேருது அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்களெல்லாம் ஏமாத்தி அவர்களுடைய ஓட்டை பறித்து கொண்டு அவர்களே ஒரு பாதாள குழியில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு யுக்தியாகத்தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை பிரதமர் அவர்கள் பிஜேபி கையில எடுத்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதை யாருக்காக பேசுறோம்? பிஜேபி காரங்களும் ரொம்ப ஆவேசமா விவாதத்தெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப ஆவேசமா பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இந்த திராவிட இயக்கம் தொடர்ந்து இந்த ஏன் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஏன் முதல்ல தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி திணிப்பு வந்தது இல்லையா, அப்பவும் தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தது. மத்த மாநிலங்கள் எல்லாம் எதிர்த்தாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எல்லா மாநிலங்களும் ஹிந்தியை எதிர்த்து போராடுறாங்க. அப்படிங்கும் போது தமிழ்நாடு கரெக்டா தான் செஞ்சிருக்கு, சரியான பாதையில போயிருக்காங்க அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு 70 வருடம் ஆயிருக்கு. 70 வருடங்கள் கடந்து இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இதுவும் வந்து சரியானது அப்படின்னு அவங்க உணர்றதுக்கு நேரம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் தமிழ்நாடு என்பது உடனடியாக எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய மாநிலம். அதனாலதான் பிரதமர் எந்த அளவுக்கு முகமூடி போட்டு இதை கொண்டு வந்தாலும் இது நவீனப்படுத்தப்பட்ட குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது. கண்டிப்பா. இப்போ அவங்களுடைய குல தொழிலை வந்து செய்யறாங்க. இப்ப அரசாங்கம் ஏன் இதை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவரவரோட தொழிலை செஞ்சுட்டு போறாங்க, இதனால அரசாங்கத்துக்கு என்ன பலன் இருக்கு? ஏன் இத வந்து அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா மத்த எந்த மாநிலங்களும் இதை வேணாம்னு சொல்லல, தமிழ்நாடு மட்டும்தான் இதை வேணாம்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி? ஏன் அப்படின்னா தமிழ்நாடு இது மக்கள் அவங்கவுங்க பாரம்பரிய தொழில தானே செய்யறாங்க. இது ஏன் தமிழ்நாட்டுக்கு, ஏன் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிடம் என்பது பல நூற்றாண்டு காலமாக இதை மையப்படுத்தி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீதி கட்சியாக இருக்கட்டும், அடுத்தது திராவிடர் கழகமாக இருக்கட்டும், அதிலிருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவர்களுடைய கொள்கையை வந்து அனைவருக்கும் அனைத்தும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்னொன்னு, கல்வி ரீதியா தானே நாங்க ஒடுக்கப்பட்டோம். கல்வி கொடுக்க 3% மக்கள் எல்லா கல்வியும் எடுத்துக்கிட்டு நான் தான் படிப்பேன், நான் தான் அரசு அதிகாரியா இருப்பேன், நான் தான் ஜட்ஜா இருப்பேன், நான் தான் டாக்டரா இருப்பேன், நான் தான் டீச்சரா இருப்பேன்னு சொன்னதுனாலதானே இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களா இருக்காங்க. அப்ப அந்த கல்வியை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல நீதி கட்சி யோசிச்சதுனாலதான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முதல்ல போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப இந்த திராவிட இயக்கம் அப்படிங்கறதே வந்து நீ செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், கலவை தொழிலாளர்களா, நீ வந்து இந்த தொழிலை செய்யக்கூடியவங்களா, சரி நீ பண்ணிட்டு போ அப்படின்னு விடுறதுக்கு திராவிட இயக்கங்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் மாதிரியான ஒரு அரசு கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளை வந்து நான் படிக்க போல, எனக்கு படிப்பு வந்து செட் ஆகல, நான் இந்த தொழிலுக்கு போறேன்னு ஒரு முன்னேற்ற பாதையில போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை பெற்றோர் ஏத்துக்கொள்வாங்க. இல்ல நான் சும்மாதான் இருக்க போறேன், நான் பொறுக்கித்தனமா இருக்க போறேன், எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொன்னா
ஒரு தாயாக, தந்தையாக, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க அதை ஏத்துக்குவாங்களா? பிள்ளைகளுக்கு எது நல்லதோ, எது கெட்டதோ பகுத்து ஆராய்ஞ்சு அத பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்கு. இந்த பிஜேபி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் சேர்த்துதான் இன்னைக்கு திராவிட இயக்கம் பேசிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசு ஏன் இதை எதிர்க்குது, ஏன் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, இந்த ஜாதியை எதிர்த்துதான் நாங்க இத்தனை நூற்றாண்டு காலமா போராடிட்டு இருக்கிறோம். இந்த ஜாதி அமைப்பு இருக்கக்கூடாது, இந்த நால்வர்ண முறையே இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாரும் சமம். நான் இன்னைக்கு என்னோட குலத்தொழில் வந்து வேற, ஆனா இன்னைக்கு நான் வந்து மருத்துவனா இருக்கிறேன், நான் பொறியாளனா இருக்கிறேன். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு ஒரு மருத்துவரா போயிருக்கிறதோ, பொறியாளரா போயிருக்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை நூற்றாண்டு காலமா அடக்கப்பட்ட ஒரு வழி, எத்தனை நூற்றாண்டு காலமா எங்களை அமுக்கியே வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நாங்க படிக்க போயிருக்கோம் அப்படிங்கும்போது, இல்ல நீ மறுபடியும் வா, நீ படிச்சிட்டியா, நீ படிச்சது கூட பரவாயில்ல, உன் புள்ள இருக்குல்ல, நீ அந்த புள்ளைய கொண்டு வந்து குலத்தொழிலுக்குள்ள விடு. உன் தொழில் உன் தாத்தா என்ன பார்த்தாங்க, உங்க அப்பா என்ன பார்த்தாங்க, நீ அதுக்குள்ள கொஞ்சம் கொண்டு வந்து விடு. எவ்வளவு பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மடமைத்தனமா இருக்கு. இத வந்து ஒரு 21 வயசுல இருக்கக்கூடிய என்னாலே ஏத்துக்க முடியல. ஏன் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு இதை கடந்து, ஒரு தடைக்கல்லை கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு சாதனை படைச்சிட்டு இருக்கு. இத வந்து முன்னோடியா எடுத்துக்கிட்டு இந்திய லெவல்ல தமிழ்நாடு என்ன பண்ணுது, இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை உலக அளவுல புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. தேசிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அரசு மக்களை நோக்கி சிந்திக்கிறாங்கன்னா, மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை இந்திய அளவுல கொண்டு வரணும் பிரதமர். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திராவிட மாடல் அரசு எதெல்லாம் ஏத்துக்குதோ அதெல்லாம் நாங்க வந்து எதிர்ப்போம், திராவிட மாடல் அரசு எதெல்லாம் எதிர்க்குதோ அதெல்லாம் நாங்க ஆதரிப்போங்கிறது மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒன்றா? நல்லா யோசிச்சு பாருங்க. பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க பிஜேபியில இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி ஆதரிக்கிறதோ, பிஜேபி ஆதரிக்கிறதோ, RSS ஆதரிக்கிறதோ எந்த வகையில நியாயம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பேசுறோம் நம்ம. இன்னைக்கு பிஜேபியில இருந்துட்டு பேசுறவங்களும் அவங்க பிள்ளைங்களை மருத்துவர் ஆக்கிட்டாங்க, அவங்க பிள்ளைகளை பொறியாளர்களா ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்களோட பிள்ளைங்க அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. இது அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு பட்டு இருக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு பெரிய வழியை தாண்டி இன்னைக்கு இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு 69% இந்திய லெவல்லயே 50% தாண்ட முடியாது அப்படிங்கும் போது 69% தமிழ்நாடு கொண்டு வந்திருக்குன்னா, சும்மா இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு கொண்டு வந்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்து பார்க்காம பிஜேபி அரசு செய்யறதை கண்மூடித்தனமாக பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஆதரிக்கிறது வந்து இத்தனை ஆண்டுகால மக்களின் நலனுக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய செயலை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பா சமூக நீதி அடிப்படையில ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவோம், அதை தான் நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இத கண்டிப்பா வந்து ஏற்குமா மத்திய அரசு? ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அவங்களோட என்ன நோக்கமோ அதிலேயே கை வச்சிருக்காங்க திராவிட மாடல் அரசு. அவங்களோட நோக்கம் என்ன? குலத்தொழில கொண்டு வரணும், 18 வயசுக்கு மேல இவன் படிக்க கூடாது, பல்கலைக்கழகத்துக்கு போக கூடாது, பட்டதாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விஸ்வகர்மா யோஜனாவே நான் கொண்டு வந்திருக்கேன். நீ அதுவே கூடாதுன்னா நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பிரதமர் கேட்பாரு கண்டிப்பா. ஏன்னா பிரதமர் என்னங்க நீங்க திராவிட இயக்கத்தினுடைய சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால பிரதமர் இப்படி பேசலாமான்னா, தொடர்ந்து அவர் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் சொன்ன எதுலயாவது இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ந்து கொண்டு வந்த திட்டம் ஏதாவது ஒண்ணு அவங்க சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். எதுவுமே கிடையாது. தான் தோன்றித்தனமாக பிரதமர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஸ்வகர்மா யோஜனா திட்டமும் அதேதான். ஏன்னா வந்து இந்த 18 வயசு வேணான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் வந்து இது கிராம பஞ்சாயத்து அலுவலர் இது வந்து சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ரொம்ப ரொம்ப மேம்போக்கா பார்க்க முடியாது. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, கிராம பஞ்சாயத்து அலுவலர் அப்படிங்கிறவர் வந்து இவங்க குடும்ப ரீதியா இவங்க இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தாத்தா இந்த தொழில தான் பண்ணியிருக்காரு, இவங்க அப்பா இந்த தொழில தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அடையாளம் காட்டக்கூடியவர். இந்த வருவாய்த்துறையை சார்ந்தவங்க அப்படிங்கிறவங்க பொருளாதார ரீதியாக இவங்க பின்தங்கி இருக்கிறார்களா, பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு இந்த கடனை கொடுத்தா இவங்களுக்கு இது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியவர். அப்ப பிரதமர் சொல்லக்கூடியது வந்து இந்த ஜாதி ரீதியாக பரம்பரை ரீதியாக பார்க்கக்கூடியவரை அடையாளம் காணுவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இல்ல ஜாதி ரீதியா நாங்கள் ஒரு காலம் அதை செய்ய மாட்டோம், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வேணும்னாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டா நான் இந்த தொழிலை செய்யறேன், இதுக்கு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டா நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தா, இந்த திருத்தத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா
அவங்க எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கமே முறியடிச்ச மாதிரி ஆயிடும். குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. குலக்கல்வி திட்டமா இதை கொண்டு வர முடியாது. குலக்கல்விங்கிறது அந்தந்த குடும்பத்து தொழிலை செய்யக்கூடியது. அப்ப அது நான் எந்த தொழில பிடிச்ச தொழிலாம் செய்வேன் அப்படிங்கிறது சமூக நீதி சார்ந்து வந்துடும். அதனால அவங்க அதை கொண்டே வரமாட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கறத பார்க்கிற பொழுது இந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஆசை தூண்டில் அப்படின்னு நம்ம அப்பவே சொன்னோம். நான் இன்னொரு எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இதை வச்சு என்ன தொழில் செஞ்சிட முடியும்? ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க முடியுமா? நவீன கருவி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்க முடியுமா? முடியாது. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்ல 20,000 அவங்களே ஜிஎஸ்டி போட்டு புடுங்கிக்குவாங்க. இன்னொன்னு வந்து நான் கமிஷன் வாங்குறேன், நீ கமிஷன் வாங்குறேன்னு அடிச்சு இன்னொரு 20,000 புடுங்கிக்குவாங்க. அப்போ ஒரு 40,000, ஒரு 60,000 70,000 வச்சு ஒரு சாமானிய மக்கள் என்ன தொழில் செய்ய முடியும்? குடும்ப தொழிலு, குலத்தொழில தான் செய்ய முடியும். அப்ப இதை வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தின் அளவுகோலா பார்க்க முடியுமான்னா நிச்சயமா பார்க்க முடியாது. அப்ப நீங்க வந்து தமிழ்நாடு அரசு சொல்றது அதுதான். என்ன படிக்க முடியல அப்படிங்கிற வர கட்டத்துல என்னால நான் வந்து இந்த தொழிலை செய்யறேன் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்றான். இது படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து இந்த ஒரு பிசினஸ கைவினை தொழிலை நான் வந்து ஏத்துக்கிட்டு செய்யறேன். நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் ஒரு பட்டதாரியா இருக்கேன், ஆனாலும் இந்த தொழிலை செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நாங்க கடன் உதவி செய்யறோம். ஆனால் நிச்சயமாக 18 வயதை நிரம்பியவர்களுக்கு நாங்க இதை கொடுக்க மாட்டோம். 18 வயது நிரம்பியவர்களுக்கு நாங்க என்ன கொடுப்போம் அப்படின்னா, இலவச பஸ் பாஸ் திட்டம் கொடுப்போம், புதுமை பெண் திட்டத்தை கொடுப்போம், தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழே அவங்களை கொண்டு வர சொல்லுவோம், நான் முதல்வன் திட்டத்தை கொடுத்து கூலி தொழிலாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்குவோம், ஐபிஎஸ் ஆக்குவோம். ஒரு காலம் குடும்ப தொழிலை, பாரம்பரிய தொழிலை, ஜாதி தொழிலை, வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய விஸ்வகர்மா யோஜனாவை செய்யக்கூடிய அளவிற்கு என் பிள்ளைங்களை நான் தள்ள மாட்டேன். அவங்க 18 வயசு முடிஞ்சதா அடுத்தவங்க கல்லூரியை பத்தி தான் யோசிப்பாங்களே தவிர கடனை நோக்கி சிந்திக்கக்கூடிய மாணவர்களை தமிழ்நாடு ஒருபோதும் உருவாக்காது அப்படிங்கிறது முதல்வருடைய வாதம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய, பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அது வந்து நீங்க வந்து இந்த போர்ட்டல்ல பார்க்கும்போது எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இதுக்கு நாங்க எத்தனை பேருக்கு கடன் உதவி கொடுக்க போறோம் அப்படிங்கிற போர்ட்டல்ல போய் நீங்க அந்த சதவீதத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும். தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவு தான் நீங்க அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா, திராவிட இயக்கம் சரியான முறையில தமிழ்நாடு முழுவதுமாக பரப்புரை செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. அப்ப மக்கள் இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும் அப்படிங்கிறது மக்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வரும் நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி சமூக நீதி சார்ந்து பார்த்தா பிரதமர் ஒரு காலம் முதல்வர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரு. அவரு நான் புடிச்சவங்களுக்கு 3 காலுங்கிற மாதிரி பிரதமர் கடைசி வரைக்கும் இந்த விஸ்வகர்மா யோஜனா வச்சுட்டு இதை ஏத்துங்க, நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுன்னு தான் சொல்லுவாரே தவிர எந்த எண்ணத்துல நல்லது, நீங்க எங்களுக்கு என்ன நல்லது பண்றீங்க, 3.5% மக்களுக்கு கொடுக்கறது நல்லதா, குடும்ப தொழில செய்யணும்னு சொல்றது நல்லதான்னு கேட்டா அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.